ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி சுமிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் கலர்ஃபுல்லான ஒரு ரெட் சட்னி, கார சட்னி தான் பார்க்க போகிறோம். இது நல்லா ரோஜாப்பூ சட்னின்னு சொல்லுவாங்க. இதை வெறும் காஞ்ச மிளகாய், வெங்காயம், பூண்டு, புளியை வச்சு செய்கிறது சட்னி தான் இது. நான் இதுக்கு முதல்ல ஒரு 20 25 நம்பர் வரமிளகாயை ஹாட் வாட்டரில் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி. சாதாரண மிளகாய் ஒரு 20, 5 மிளகாய் வந்து இப்போ காஷ்மீர் மிளகாயும் சேர்த்து ஹாட் வாட்டரில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளியையும் நான் ஹாட் வாட்டரில் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். நாரெல்லாம் நீக்கிட்டு ஹாட் வாட்டரில் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துடலாம். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அடுத்து இதுக்கு சேர்க்க போகிற பொருள் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 25 நம்பர், பூண்டு ஒரு 2 பூண்டு, பெரிய பூண்டை உரித்து வச்சுருக்கேன். இதை நல்லா சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சுக்கலாம். மிக்சியில் நல்லா அரைக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதோடு சேர்த்து அந்த அரைச்ச பேஸ்ட்டோடு சேர்த்து இதையும் அரைச்சி கொண்டு வந்துடலாம். அடுத்தது கடாயை வச்சுருக்கேன் ஸ்டவ்வில். அதில் வந்து ஒரு 100 கிராம் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் தான் இந்த சட்னிக்கு ரொம்ப முக்கியம். கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இதோட கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே பெருங்காயம் நல்லா வாசனை கொடுக்கும் அந்த சட்னிக்கு. அதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸி அலசின தண்ணி மட்டும் இதோட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இதோட இப்போது நம்ம இந்த கடாயில் சேர்த்துக்க அந்த மிக்ஸி கழுவின தண்ணி, அலசின தண்ணி மட்டும் போதும். அவ்வளோதான். நம்ம ஊற்றிருக்கிற இப்போ எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துருச்சுன்னா நம்ம இந்த சட்னி எடுத்துட வேண்டியது தான். இந்த சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இட்லி தோசைக்கு சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிடலாம். நீங்கள் பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சு ஒரு வாரம் கூட வச்சு யூஸ் பண்ணலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்துட வேண்டியதுதான். இட்லிக்கு இதை தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். இந்த சட்னியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.